இளைஞன் ஒருவனுக்கு இறைவனை பார்க்க ஆசை. வேத பாடசாலைக்கு போனான். அங்கிருந்து அனைத்து தத்துவ வேத ஆசான்களிடமும் வேத சாஸ்திரங்களை, தர்க்க சாஸ்திரங்களை, தத்துவ சாஸ்திரங்களை ஐயந்திரி வர கற்றுவிட்டான். 12 ஆண்டுகளாக கற்று தேர்ந்து விட்டான். வேத தர்க்க பாடங்களின் நுணுக்கங்களை எல்லாம் நுகர்ந்து நுகர்ந்து படித்து படித்து பேசி பேசி பார்த்துவிட்டு சான்றிதழ்களோடு திரும்பி வந்தான். ஒரே ஒரு மன கேள்வியோடு, இவ்வளவு தெளிவான அறிவுக்கு பின்னும் ஆண்டவன் ஏன் என்னில் தோன்றவில்லை? என்னில் தோன்றி ஏன் காட்சி தரவில்லை? மனம் கிறங்கி போனான். மலையடிவார மகானிடம் போய் நின்றான். மெத்த படித்த மேதாவியிடம் கடவுள் காட்சி தரமாட்டாரா? ஏன் தரமாட்டார்? வழியை சொல்லுங்கள். இப்படி கேட்டு நின்றான். வழி சொன்னார். நீயோ நிறைய படித்திருக்கிறாய், அனுபவ வியாக்கியானம் செய்திருக்கிறாய். நீ கற்றவற்றையெல்லாம் ஏட்டிலே எழுதி கொண்டு வா, படித்து விட்டு சொல்லுகிறேன். அப்போதுதானே உன்னை பற்றி நான் அறிந்து உன்னைக்கு வழியை சொல்ல முடியும். அதுவும் சரிதான் என்று போய் தான் கற்ற பாடங்களை, அனுபவங்களை ஏட்டில் வடித்து மூட்டையாக கட்டி மகானிடம் வந்தான். ஓராண்டு கழித்து பார்த்தவுடன் சொல்லிவிட்டார் மகான், மகனே, இவ்வளவையும் வாசிக்க எனக்கு ஏது அவகாசம்? பொறுமையும் இல்லை. இவ்வளவு ஏடுகளையும் சுருக்கி 10 ஏடுகளில் வடித்து கொண்டு வா, வழியை காட்டுகிறேன். போனவன் பல மாதங்கள் முயன்று அந்த 10 ஏடுகளில் எழுதியவற்றை சுருக்கி கொண்டு வந்து காட்ட மகான் சொன்னார், தம்பி, என் பார்வை, கண் பார்வை மங்கிக் கொண்டே வருகிறது. 10 ஏடுகளையும் பார்ப்பது கஷ்டம். அதன் சாராம்சத்தை ஒரே ஒரு ஏடாக, ஒற்றை ஏடாக எழுதி கொண்டு வா. சளைக்கவில்லை அவன். போனவன் சில நாட்களில் ஒற்றை ஏட்டு சரத்துடன் வந்து சேர்ந்தான். அப்போதும் சொன்னார் மகன், கற்ற வித்தைகளுக்கு எதற்கு ஏட்டில் இத்தனை வரிகள்? போய் எல்லாவற்றையும் சுருக்கி ஒற்றை வரியிலே வடித்து கொண்டு வா, வழி சொல்கிறேன். இத்தனை வரிகள் எழுதிய உனக்கு ஒரு வரியை எழுதுவதா சிரமம்? சரி, ஒரு வரிதானே, ஓரிரு நாட்களிலே வருகிறேன். போனவன் சொன்ன ஓரிரு நாட்களில் வரவில்லை. 1 மாதமாகியும் வரவில்லை. 6 மாதமாகியும் வரவில்லை. 1 வருடம் ஓடிப்போயும் வரவில்லை. காத்திருந்த மகான் என்ன செய்தார் தெரியுமா? அவனை தேடியே போய்விட்டார். சிரமப்பட்டு அவனது வீட்டை கண்டுபிடித்து விட்டார். அவனை சந்தித்த போது அவன் தனது கரங்களிலே ஒற்றை ஏட்டை வைத்து கொண்டு எதுவும் எழுதாமல் மாதக்கணக்காய் அமைதியாய், அப்படியே அமைதியாய் அமர்ந்திருந்தான். உதடுகளை மெல்ல மெல்ல அசைத்தபடியே அமர்ந்திருந்தான். மெல்ல அவனது அருகிலே அமைதியாய் போய் அமர்ந்து விட்ட அந்த மகான் ஒரு கட்டத்தில் அந்த வெற்று ஏட்டை வாங்கி கொண்டே, இப்போது வா, கடவுளை காட்டுகிறேன் என்று சொல்ல, அந்த இளைஞனோ மோன நிலையில் இருந்தபடியே உதடுகளை அசைத்தான். இதோ கடவுளை கண்டு கொண்டிருக்கிறேன், அவர் என்னோடு உறவாடி கொண்டிருக்கிறார். மகான் கேட்டார், கண்டுவிட்டாயா? அவர் எப்படி இருக்கிறார்? கடவுள் எப்படி இருக்கிறார்? முணுமுணுத்தான் அவன். அவர் விவரிக்க முடியாதபடி என் அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறார். அறிவு கர்வமுள்ள மனங்களில் கடவுள் தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார். மூளைக்குள்ளே முடைக்கப்படக்கூடியவர் அல்ல கடவுள். அறிவுக்குள்ளே அடைக்கப்படக்கூடியவர் அல்ல ஆண்டவர். அனைத்தையும் கடந்த ஒருவரை ஒன்றுக்குள் அடக்க முடியுமா? அறிவுக்கு அப்பாற்பட்டதுதானே ஆன்மீகம். அறிவு உலகை விளக்கும், ஆன்மீகம் உன்னை விளக்கும். அறிவு உண்மையை தேடும், ஆன்மீகம் அர்த்தத்தை தேடும். அறிவு தலைக்குள் இருந்து பேசும், ஆன்மீகம் இதயத்திற்குள் இருந்து பேசும். அறிவு சந்தேகத்தை கிளப்பும், ஆன்மீகம் நம்பிக்கையை கிளப்பும். அறிவு எல்லைகளை அமைக்கும், ஆன்மீகம் எல்லைகளை அகற்றும். அறிவு வெளி உலகை வெல்லும், ஆன்மீகம் உள் உலகை வெல்லும். அறிவு வெளிச்சம் காட்டும், ஆன்மீகம் வெளிச்சம் ஏற்றும். ஆம், அறிவில்லா ஆன்மீகம் கண்டிப்பானது. ஆன்மீகமில்லா அறிவு
ஆபத்தானது.